ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட்டி ஃபுட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச தேன் மிட்டாய் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஒரே இன்க்ரீடியன்ட் வச்சு ரொம்ப குயிக் அண்ட் சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த தேன் மிட்டாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நமக்கு தேவையான பொருள் புதுசாக அரைச்ச இட்லி மாவு. அதுவும் நீங்கள் அரைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, ஆனால் புளிச்ச மாவாக இல்லாமல் இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாவு நல்லா கெட்டியாக இருக்கணும். நம்ம இது கூட அரிசி மாவோ இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவோ சேர்த்து செய்ய போகிறது கிடையாது. நம்ம வெறும் இட்லி மாவு வச்சு மட்டும்தான் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் ரொம்ப கெட்டியாக இருக்க மாவாகவே எடுத்துக்கோங்க. புளிப்பு தன்மையும் இருக்கக்கூடாது, அதில் அந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போது இதில் நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன், ஆரஞ்சு கலர். ஏன்னா தேன் மிட்டாய் ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஸோ அந்த ஒரிஜினல் கலருக்காக நான் லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பேக்கிங் சோடா, கடைகள்லேயே கிடைக்கும் சமையல் சோடா, அது ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ரொம்ப ரஃப்பாக இருக்கும் தேன் மிட்டாய், ரொம்ப ஜூஸியாக சாஃப்டாக கிடைக்காது நமக்கு. அதனால நீங்கள் பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டானாலும் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம், பண்ணாமலேயும் ஓரளவு நல்லா தான் வரும் உங்களுக்கு. ஸோ இதை போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது மாவு ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு சர்க்கரை பாகு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். அதாவது 100 கிராம்ஸ் நான் சர்க்கரை எடுத்துக்கிறேன். அதில் நான் சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி சர்க்கரை கரையிற அளவுக்கு நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இது நல்லா நுரைச்சி வரும். வந்ததுக்கப்புறமா 2 நிமிஷம் கழித்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் கொஞ்சம் நல்லா காயட்டும். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் நம்ம ஒரு ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்து அதில் அப்படியே ஊற்றலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு கடையில் கிடைக்கிற தேன் மிட்டாய் அளவு சைஸுக்கு நமக்கு கிடைக்கும். நீங்கள் அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மாவு எடுத்து ஊற்றுங்க, அதுவே கரெக்டான அளவு. இதுக்கு மாவு நல்லா திக்காக இருக்கணும், நீங்கள் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மாவு நல்லா திக்காக இருக்கணும், அண்டு புளிப்பு இல்லாத அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இதில் நம்ம சோடா உப்பு சேர்த்தனால தான் அந்த பால்ஸ் மாதிரி நல்லா அழகாக வருது. இல்லைனா இந்த மாதிரி இருக்காது மாவு. நீங்கள் சோடா உப்பு ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கலர் மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சர்க்கரை பாகில் இதை ஆட் பண்ணி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா ஜூஸியாக இருக்கும். இது சூடாக இருக்கும் போதே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்போது கொஞ்சம் சீக்கிரமாக அந்த சர்க்கரை பாகு அதை இழுத்துக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக நமக்கு தேன் மிட்டாய் கிடச்சிருக்கு. இது நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க சின்ன பசங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே இது பிடிக்கும். இது கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டிலே ரொம்ப ஹெல்த்தியாகவே செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக இது நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.